ஹலோ, யாரு? தாசா? ஹலோ. எதுக்காக இப்ப அடிக்கடி என்ன கூப்பிட்டுட்டே இருக்க? ஹலோ ஹலோ. சிவானி, நீ வேணா சவுண்ட் வச்சுக்கோமா. என்ன ஒரே இறைச்சலா இருக்க? கார்ல குழந்தை இருக்கா. காரை விட்டு வெளியே வந்து பேசு. ஏய், அதெல்லாம் முடியாது. கார்ல குழந்தை மட்டும்தான் இருக்கா. நீ எதுக்கு ஃபோன் பண்ண, அதை சொல்லு. நான் பணம் கேட்டேன், என்னாச்சு? நான் தான் என்ன அவசரப்படுத்தாத, கண்டிப்பா தரேன்னு சொன்னேன்ல. இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு டைம் தரேன். நாளைக்கு எனக்கு பணம் வேணும். நாளைக்கே வா. கண்டிப்பா என்னால முடியாது தாஸ். நாளைக்கே என்னால முடியாது. நானே உன்னை கூப்பிடுறேன். தயவு செஞ்சு நீயே என்ன கூப்பிடாத. என் நம்பர்ல இருந்து கூப்பிட்டா எடுக்க மாட்டேன்னு தான் இந்த நம்பர்ல இருந்து கூப்பிட்டேன். ஏய், நான் என்ன நீ கேட்டதுக்கு முடியாது நான் சொன்னேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு தானே சொன்னேன். அதுக்கப்புறமா நீ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க. ஏய், சொன்னா கேளு. சிவானி, எதுக்கு பாட்டி இவ்ளோ சத்தமா கேக்குற? அப்பதான் ஃபோன் பேசுறாங்கல்ல. சரி, வச்சிடுறேன். அம்மா, தாசுமா, அப்பா போன்ல தாசு பேசுறாங்க. தாசா? தாசனா உன்னை கிட்னாப் பண்ணதா சொன்னி, அவன் பேராச்சு. ஆமா, அவங்கதான் இப்ப அப்பா கிட்ட பேசுனாங்க. ஏங்க, என்ன சொல்ற இவ? அதான் பவனி, எனக்குமே ஒண்ணும் புரியல. சிவானி, நான் எப்ப தாசு கிட்ட பேசினேன்? இப்ப நீங்க போன் பேசும்போது தாசுன்னு சொன்னீங்களேப்பா. ஐயோ, அது தாஸ் இல்லம்மா, பாஸ். என்னோட காலேஜ் சீனியர் ஒருத்தன் ஹைதராபாத்ல கேட்டரிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஃபோன் பண்ணான். அவன் பேரு பாஸ்கரன். அவனை எப்போதுமே நான் பாஸ்ன்னு தான் கூப்பிடுவேன். ஓ, பாஸ்கரன் தான் கூப்பிட்டு இருந்தாரா? அவனேதான். அவனை நான் பாஸ்ன்னு கூப்பிட்டது சிவானிக்கு தாஸ்ன்னு கேட்டுருச்சு போல. இல்லப்பா, நீங்க தாசுன்னு தான் சொன்னீங்க. சும்மா இரு சிவானி. நீ பழசையே நினைச்சிட்டு இருக்கிறதால தான் உனக்கு இப்படி எல்லாம் தோணுது. இல்லப்பா, நீங்க அப்படிதான் சொன்ன மாதிரி இருந்துச்சு. அவங்க வாய்ஸ் கூட. சிவானி, நீ பாட்டை கேட்டுக்கிட்டே ரிலாக்ஸா வா. ஸ்கூலுக்கு போற நேரத்துல கண்டதையும் நினைச்சிட்டு இருக்காத. ஏங்க, நீங்க கிளம்புங்க.